ஏப்பா நல்லா தூக்கண்டா சாமி. என்ன புதுசாக இருக்குது இடமே. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா கிராணி 2. ஓகேங்களா, நம்ம இதில் வந்து எப்படி ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன் நம்மளுக்கு இந்த கேமில் இருக்குதுன்னு பார்க்கலாம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்கே எதையுமே காணோம். கட்டிலாவது இருக்கு. ஓ, கட்டில் தான் கீழே இருக்கா. சரி, ரைட், டோரை திறந்து பார்ப்போம். வா, அதோட இது பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குங்க. பட் ஒரு பிரச்சனை, அங்கங்கே தூணை போட்டு சாவடிக்கிறானுங்க. இது என்ன டோரா? எங்கடா வழி இல்லை? ஓ, டோர் அப்படி போயிடுச்சா? நிஜமாலுமே வழி இல்லை. கீழே என்னடா அண்டர் கிரவுண்டு போகுது. காரி கீதி நிறுத்தி வச்சுருப்பானுங்களோ? டவுட்டாக இருக்குது. எதுக்கும் போய் பார்த்துடலாம். இன்னும் போய்கிட்டே இருக்குது. போட்டுப்பா. டீ எத்தனை கால்ரெடி. பயங்கரமான ஆளாக இருக்கானுங்களே. டோரெல்லாம் இருக்குது. சரி, டோரில் வழியெல்லாம் இருக்குது. பட் காரில் போகிறதே கஷ்டமாக இருக்கும். இந்த போட்டெலாம் எப்படி வைக்கிறது? கீழேருந்து வந்து பிடிச்சிட்டானா என்ன பண்ணுறது? சரி, மேலேயே போயிடலாம். இது கிராணி 2ல் எப்படி இருப்பானுங்கன்னு வேறு தெரில. வில்லன்ஸ் கன்ஃபார்ம் கிராணி கேவலமாக தான் இருக்கும், அது வேறு விஷயம். வாங்க இப்போ தேடி பார்ப்போம். கதவை எங்கடா திறக்க முடியல? ஓ, திறக்கலாமா? சரி, ரைட்டு, இந்த டோரை திறக்கலாம். என்னது இது? ஒரு இது இருக்குது. லிவர் ஒன்று போகுது. டே, எங்கடா ஷார்ப்பாக முள்ளாக குத்தி வச்சுருக்கீங்க. டே, மோசமான ஆளாக இருக்கீங்களே. இதில் போய் மட்டும் சிக்கி அவுட் ஆகக்கூடாதுங்க. கடைசி 5வது நாள் முடியும் போது அவ்வளோதாங்க. உடம்பு செதிலாக ஆயிருமேடா. சரி, கொஞ்ச நேரம் உட்காருவோம். ஏதோ சவுண்டு கேட்குற மாதிரி இருக்குது. கிராணிக்கு கேவலமாக கட்டக்குரலில் பாடுவான்னு நினைக்கிறேன். பார்த்தா தான் தெரியும். அதுவும் கிராணிலேயே ஒருத்தியோட தொல்லையே தாங்க முடியாது. இதில் 2 பேரோட தொல்லை வேற நம்ம தாங்கணும். எப்படி இருந்தாலும் இது ஃபஸ்ட் இம்ப்ரெஷனுங்கிறனால நம்ம இந்த இடம் எப்படி இருக்குது, கேவலமாக இருக்கா நல்லா இருக்கா, கிராணியை மறுபடியும் படு கேவலமாக வச்சுருக்காங்களா இல்லை சூப்பர் கேவலமாக வச்சுருக்காங்களான்னு செக் பண்ண வந்திருக்கோம். நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. முழுசாக யாரும் வீடியோவே பார்க்க மாட்டேறீங்க. தயவு செஞ்சு முழுசாக பார்த்துருங்க. நம்மளும் இந்த இடத்த வந்து சுற்றி பார்க்கலாம். இங்கே ஒரு வழி போகுது. எதுக்கு போகுது? ஓ, திரும்பி ஒரே இடமா? சரி. டேய், எதுக்குடா வெட்டியான இடம் நிறையா கொடுத்துருக்கீங்க? கிராணியில் கூட நிறையா எப்படி சொல்கிறது, டேபிளுக்குள்ளே ஏதாவது பொருளையாவது கொடுப்பீங்க. போய் பாருங்களேன், எவன் மூஞ்சா இருக்குது. இவன் தான். ஓ, கிராணி. வா கிராணி, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எங்கடா மேலே இருக்கேன்? ஓ, கீழே போகணுமா? ஐயோ, இப்போ மட்டும் மாட்டிருந்தானா சாவடிச்சு விட்ருப்பாளே. எங்கே இருக்கா? காணோம். வரா. மறுபடியும் கீழே போய்க்கலாம். ஏன்னா பழைய கிராணி எவ்வளோ ஸ்பீடாக வந்து சாவடிச்சிருவான்னு எனக்கு தெரியும். அதனால் கீழே போய் நின்றுக்க வேண்டியதான். வேறு வழியே தெரியல. ரோடை க்ளோஸ் பண்ணுங்கடா. மறுபடியும் இல்லைங்கடா. லிவரை பிடிச்சி இழுக்கலாமா? வேண்டாம். இந்த சவுண்டு கேட்டு வந்துட போகிறோம். பாருங்களேன் எந்த அளவுக்கு ஷார்ப்பாக இருக்குது பாருங்களேன். அதில் இருக்க முள். இவனுங்களோட சாவடிக்க முடியல. ஒரு துப்பாக்கி மட்டும் கிடைக்கணும். டே கிளவா, உன்னையும் இந்த கிராணியை போட்டு தள்ளிடுவான்டா. சாவடிக்கிறீங்களா ஒவ்வொருத்தனையும் பிடிச்சிட்டு? இந்த சைடு உக்காந்துங்களா, அந்த சைடு உக்காந்தா யாராவது பார்த்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், மண்டையில் வந்து தட்டிடுவா. அது கையில் வேற அந்த கிரிக்கெட் பேட்டை வச்சுட்டு சாவடிக்கிறாங்க ஒவ்வொருத்தனையும். எங்கே எவனையும் காணோம். மக்களை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்து என்ன கேம் வீடியோ போடணுன்னு கமெண்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு எதாவது நல்ல ஃபன்னி கேமாக தெரியுமா அப்படிங்கிறத வந்து தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். போயிட்டான்னு நினைக்கிறேன். சரி, பரவாயில்ல, நம்மளும் அவ்வளோ தேடி போக வேண்டியதான். வேறு வழியே இல்லை. இந்த டைமாவது மூஞ்சில் கொஞ்சம் முடிய மாற்றிருக்காங்களான்னு பார்க்கணும். போன டைமாக சோன் பப்படி மண்டையை வச்சுட்டு சாவடிச்சா. எங்கடா வந்தரைக்கு? ஓ, பார்த்தீங்களா? யார் சாமி நீயே? டேய் அங்கிள், நீயா? யாரா அவன்? ஃபைல்ஸ் வந்தவனாட்டு நடந்து போயிட்டுருக்கான். டேய், இதுதான் உன் மூஞ்சா? கேவலமாக இருக்குது, கன்றாவியாக இருக்குது. இங்கே ஐயோ, வந்துட்டா கிளவி ஓடி. ஐயோ, அந்த சைடுக்கு வேறு கிளம்ப இருக்கான். சரி, பரவாயில்ல, நம்ம இப்படி ஓடிடலாம். எந்த சைடு போகுது? மறுபடியும் இதுக்குள்ளேயே ஓடிப்போ. கடைசிக்கு போய் உக்காந்துக்கூடா. உக்காரலாம் மகன். ஐயோ, அந்த கீ தொலைஞ்சிட போகிறாங்க. பின்னாடியே ஸ்பீடாக வந்துட்டு இருந்தா அதெல்லாம் கொஞ்ச நேரம் உக்காந்துக்கலாம். இதுலேருந்து ஸ்பைடர் மட்டும் நம்மளை பிடிக்காம இருந்துச்சுன்னா ஓகே தான். எங்கே இன்னும் கிளவியை காணோம்? கிளவி சோறுதிங்கலையோ? பரவாயில்ல, கொஞ்ச நேரம் இருந்துட்டு நம்ம மேலே கண்டினியூ பண்ணி மேலே போய் இது பண்ணலாம். ஆனால் பழைய கிராணி மாதிரி எப்படி திங்ஸ் எல்லாம் கம்மியாக தான் இருக்குது இந்த கிராணி கேமில். எங்கே வச்சுருப்பானுங்கன்னு தெரில. இது நம்ம ஃபஸ்ட் டைம் விளையாடுறதுனால எங்கே இருக்குது, எந்த இடம் அப்படின்னு தெரியல. நானும் மாற்றி ஏதாவது ஒரு ரூமுக்குள்ளே பூந்துட்டுருக்க வேண்டியதான். வேறு வழியே இல்லை. எவ்வளோது இருக்கீங்களாடா? வீடே பார்க்க ரணக்கொடூரமாக கட்டி வச்சுருக்கீங்களேடா அடி. எங்கே போகிறது? இருப்பாளா? உக்காந்து போக வேண்டியதான். எவ்வளோ இல்லைங்க. சரி, ரைட்டு, நம்ம இப்போ எந்திரிச்சு மறுபடியும் மேலே போய் பார்க்கலாமா? என்ன பண்ணலாம்? யோசிக்க வேண்டியதாக இருக்குது. மேலே போனால் சாப்பிடுப்போம். என்னடா ரெட் கலர் லைட்டு? ஓ, கேமரா.
இத்து போன வீட்டுக்கு எதுக்கடா கேமரா? பெல்லு சவுண்டு வேறு அடிக்கடி போட்டு சாவடிக்குதுங்க. என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் தெரில. சரி பரவாயில்ல. நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா, இன்னும் ப்ளூ கலரில் ஒரு டப்பா இருக்குது. ஒருவேளை பெட்ரோலாக இருக்குமோ? அது இருந்துச்சுன்னா கிராணியவே கொளுத்தி விட்டு போயிடலாம். சரி இப்போ மறுபடியும் மேலே ஏறி போகலாம். என்ன பண்ணுறானுங்கன்னு தெரில ரெண்டு பேரும். நம்ம தான் இவங்கள வந்து சாவடிக்கிறோமா இல்லை அவங்க நம்மள வந்துட்டான் பார்த்தீங்களா பெருசு பெருசை மண்டையில் மசாலா இருக்காடா. டோட கிராஸ் பண்ணி உள்ளக்கீ வந்து தொலைஞ்சிட போகிறான். சரி நம்ம இங்கே உட்காரலாம். உள்ளக்கீதி வந்துட்டானா நம்ம அதுக்குள்ளேயே போட்டு நம்மளை சாவடிச்சிருவான். அது வேறு விஷயம். இல்லை அமைதா குச்சி வச்சுருப்பான், இல்லை கன்னிக்கிதி வச்சு சாவடிப்பான். வேறு வழியே இல்லை. இங்கே எவ்வளோ நேரம்டா உட்கார்றது? டே என்னடா இரிட்டேட் பண்ணிகிட்ருக்கீங்க மக்களே. தயவு செஞ்சு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரு ஃபன்னி கேமாக நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எந்த கேம் இருக்குதுன்னு பார்க்கலாம். அந்த வீடியோவை வந்து நான் அப்லோட் பண்ணுவேங்க. அதனால் ஒரு ஹெல்ப் பண்ணிடுங்க. இதுக்கு மேலே எங்கெங்க உட்கார்றது? ஐயோ இவன் டார்ச்சல் இருக்க பாருங்கள். ஒட்டுக்கு ரெண்டு ஒன்றையே சமாளிக்க முடியாது. ரெண்டு பேய் வந்து சாவடிக்குதுங்க. எவன்டா வீட்டை கண்டுபிடிச்சவன்? ஃபஸ்ட்டு ஒரு இன்ஜினியராக இருந்திருந்தானா வீட்டை இடிச்சு விட்டு போயிருப்பான்டா. இத்து போன வீட்டெல்லாம் ஊருக்குள்ளே வச்சுட்டு சாவடிக்கிறானுங்க இவனுங்க வேற. ஐயோ எங்கே எவனா வந்து தொலைஞ்சிடாதீங்கடா. நானே சின்ன பையன் பாவண்டா. இந்த கேமுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். எங்கே மறுபடியும் மேலே போடுமா? வழி வேற தெரிய மாட்டேங்குது. ஐயோ எவனாவது இருக்கீங்க? எனிபடி சார்? எவனுமே இல்லையா? சூப்பர். ஓடி போய் மற்ற ரூமில் எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம். கேவலமாக இருக்குது. ஃபோட்டோவை தயவு செஞ்சு மதம் இப்போ இங்கே தான் இருக்கா பார்த்தீங்களா கிளவி? ரைட்டு மேலே ஓடிட வேண்டிதான். வேறு வழியே இல்லை. இந்த ரூம் ஓப்பனில் இருக்குது. சூப்பர். அப்பா கட்டில் கையில் போய் ஒளிஞ்சுக்கிட்டேங்க. எனக்கு தெரிஞ்சு கிளவி வருவான்னு நினைக்கிறேன். ஏன்னா பின்னாடியே வந்தால் அவள் ரூமாக இருக்கலாம். இவளுக்கெல்லாம் என்ன தூக்கம்? நடந்துக்கிட்டே தான் இருக்கா. ஐயோ அடுத்தவன் உயிரை வாங்கிறதுக்கு இவளுங்கெல்லாம் எதுக்கு இருக்காளுங்க? ரெண்டு பேர் கட்டில் விட்டு எந்திரிக்கவும் பயமாக இருக்குது. எவனாவது கீதி வந்து தொலைஞ்சிட்டானா அது வேறு ஒரு பயம். என்ன பண்ணலாம்? எந்திரிக்கலாமா வேண்டாமா? எந்திரிக்கலாமா வேண்டாமா? சரி எந்திரிப்போம்மா. வேண்டாம் வேண்டாம் பயமாக இருக்குது. சுற்றி சுற்றி பார்க்குறேன். என்ன பார்க்குறேன்னு எனக்கே தெரில. கொஞ்சம் நேர்வஸ்னஸாக இருக்குங்க. ஓ பாத்தியா பெருசேடே என்னடா ரெட் கலர் ஷூ போட்டிருக்க? கிறிஸ்மஸ்க்கு வந்த கேமாக இருக்குமோ? அவனே குடிக்காமல் இருக்கான். அவன் எதுக்கு கிறிஸ்மஸ்க்கு போட போகிறான்? சரி ரைட். இப்போ எந்திரிச்சு போக வேண்டிதான். டோரை க்ளோஸ் பண்ணி விட்டுறலாம். எவனா வரான் நான் சவுண்டு கேட்டு. எவனுமே வரல. சரி எந்திரிச்சு பார்க்கலாமா? பேசாமல் இன்னொரு டைம் எந்திரிச்சு பார்ப்போம். எவனா வந்தானா உள்ளே போயிடலாமா? என்ன பண்ணலாம்? ரொம்ப யோசிக்க வேண்டியதாக இருக்குது. சரி ரைட்டு வெளியே போகலாம். வெளியே போயிட்டு பக்கத்தில் ஏதோ ஒரு டோர் மாதிரி இருந்துச்சு. அந்த வரும்போது பார்த்தேன். அந்த டோருக்குள்ளே போய் தள்ளி விட்டு ஏதாவது விளையாட வேண்டியதான். மறுபடியும் உள்ளே போகலாம். உள்ளே போயிட்டு சவுண்டு வேறு திடீர்னு ஏதோ ஒன்று கேட்குதுங்க. அது வேறு பயமாக இருக்குது. இப்போ இந்த டோரை தள்ளி விட்டு நம்ம அந்த சைடு போயிடலாம். என்னப்பா உள்ளே நம்ம கொடுத்துருக்கீங்க ராடு மாதிரி? ஓகே உளுந்து தொலை. ஐயோ அவன் வரதுக்குள்ளே உழுவேன். வந்தானா என் உயிர் எடுப்பான். சரி வழி இருக்குது. சரி இந்த இதை எடுத்துக்கலாம். பார் எடுத்துக்கலாம். இதை உடைக்க முடியுமா? எதுவும் உடைக்க முடியாது. ஏன்டா இத்து போன வீட்டுக்கு எதுக்கடா ஏர் கண்டிஷனரு? சாவடிக்கிறானுங்களே இவளுங்கண்ணே. வந்துட்டாடா பெருசு. நல்ல வேலை டோரை மூடணும். இல்லைன்னா அங்கேயே சாவடிச்சிருப்பா கிளவி. நான் கூட பெருசு தான் வந்தானோன்னு நினச்சேன். கிளவி தான் வந்திருக்கா. ரத்தக்கரையோடு வந்திருக்காளே. ஏன்னா தான் இன்னும் கொல்லவே இல்லையே. எத்தனை பேர்த்த கிளவி நீ கொண்டிருப்ப? டவுட்டாக இருக்குது. சரி இங்கே போட்டு அதை நம்ம அங்கே போடலாம். அந்த சைடு ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். சேர்லாம் வேறு வச்சுருக்கு. இவளோட குடும்பம் பெரிய குடும்பம்னு நினைக்கிறேன். கிராணி 5 விளையாண்டு பார்த்தா தான் தெரியும் எத்தனை பேர் இருக்கானுங்கன்னு. எவனா வந்துடாதீங்கடா. ஐயோ லாக்கில் இருக்கே. செக்யூரிட்டி கீயா? இவளுக்கெல்லாம் ஏன்டா முத்து சந்து சாவடிக்கிறா. ஐயோ ஃபஸ்ட் அவுட்டு. பிளட்டு தெறிக்க ரத்த கொடூரமாக கொண்டுட்டாள். டே 2 எப்படியோ வந்தாச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டே 2ல் மறுபடியும் மீண்டும் தலையை தூக்கி விட்டு தைரியத்தோடு கிளம்பி போக வேண்டியதான். கிராணியை வந்து சாவடிக்கணும். அந்த அங்கிளை தூக்கி போட்டு மிதிக்கணும். அது வேறு விஷயம். சரி டோரை திறந்து போக வேண்டியதான். எவனாவது இங்கே நின்றுக்கி தொலைய போகிறேன். என்னடா பாக்ஸ் இதே? இதுக்கு தான் அந்த பார் தேவையா? அந்த பார் மேலே இருக்குது. நம்மளோட டாஸ்க்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாரை ஓப்பன் சரி இந்த டப்பாவை ஓப்பன் பண்ணுறது தான். அதுக்கு அந்த பார் வேணும்.
அதுக்கு கிழவனையும் கிளவியும் ஏமாற்றி ஆகணும். மறுபடியும் இந்த ரூமா எந்த ரூமில் இருக்குன்னே தெரியலையே. எல்லா ரூமும் ஒரே மாதிரி தான் இருக்குது. எந்த ரூம்லேயும் பொருளே இல்லை. அதான் கடுப்பாக இருக்குது. இந்த ரூம் சும்மாவே இருக்குது. எதுக்கு இருக்குதுன்னே தெரில. கேமை கண்டுபிடிச்சவனுங்க டுபாக்கூர் மாதிரி கண்டுபிடிச்சிருக்கானுங்க. பட் இந்த பேய்ங்களோட இந்த கிராணியும் கிழவனோட கேரக்டர் மட்டும் சூப்பராக இருக்குது. ஏன்னா 2 பேர்த்துக்கிட்டையுமே ஈஸியாக சீக்கிர மாதிரி கொடுத்துருக்கானுங்க. பரவாயில்ல. ஐயோ வந்துட்டா பார்த்தீங்களா கிளவி. ஐயோ டார்ச்சல் பண்ணுறா. வந்து தொலாடி இந்த சைடு. எங்கடி காணோம்? வா. உன் எல்லாம் அது வரையுமா? மூடிட்டு வா. நீ இந்த சைடு வந்தால் தான் நான் அந்த சைடு போக முடியும். தயவு செஞ்சு வா. கீழே ஃபோட்டோ தள்ளி விட்டாச்சு. சரி இந்த சைடு வந்துடுவான்னு நினைக்கிறேன். உள்ளே இங்கே சைடு புக் இருக்குது. சரி ரைட். வேறு ஏதாவது இருக்கா? வேறு எதுவுமே இல்லை. டுபாக்கு ஒரு வீட்டுக்கு எதுக்கு எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்துருக்கான்னு தெரில. பார்த்தா தான் புரியும். பெருசுக்கு இது வந்தோன்னா சாவடிச்சிருவோம். சரி கீழே குமிஞ்சு இதை எடுத்துகிட்டு போயிடலாம். யாரா நீட்டே பெருசு டே. இவன் டார்ச்சல் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? சரி மறுபடியும் நம்ம இதை எடுக்கலான்னு வந்திருக்கோம். மக்களை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதை எடுத்துகிட்டு எங்கே பாரு சீக்கிரவா கைக்கு எடுத்துகிட்டு வேறு எங்கே போவோம்? மறுபடியும் போக வேண்டியதான். இந்த சைடு எவனும் வரல. அந்த சைடு தான் போய் ஆகணும். வேறு வழியே இல்லை. இங்கே எவனாவது இருக்கீங்களாடா? எவனும் இல்லை. பட் நம்ம இதை வந்து எப்படி தப்பிக்கிறது? இந்த சைடு யாரும் இல்லை. ஆனால் பட் தப்பிச்சு ஆகணும். எவளையும் காணோம். சரி இது கீழே போட்டு மறுபடியும் இது பண்ணோம்னு வச்சுக்கோங்க. கிராணியாவது வருவா. அவன் இந்த சைடு வந்தோடனே நம்ம அந்த சைடு போயிடலாம். போயிருப்பான்னு நினைக்கிறேன். செவுட்டு பசங்களா 2 பேரும் ஸ்லோவாக இருங்கடா. 2 பேர்த்தையும் இதுக்கு தான் பக்கத்தில் நிற்கக்கூடாதுன்னு சாவடிச்சு போட்டானுங்க. 4வது நாளும் வந்துடுச்சு. நம்ம என்ன பண்ண போகிறோம்? தோக்க தான் போகிறோம். எப்போ இருந்தாலும் எப்படி தோக்குறோங்கிறத கடைசி வரையும் நீங்கள் பார்க்கணும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எத்தனை டைமுங்க சொல்கிறது? தயவு செஞ்சு ஒரு சப்ஸ்கிரைபாவது நீங்கள் பண்ணிடுங்க. சரி இப்போ 4வது நாள் வந்தாச்சு. 4வது நாளில் என்ன பண்ண போகிறோம்? எப்படி இருந்தாலும் இதை ஓப்பன் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். டப்பாவை எல்லா ரூமையும் போய் சுற்றி பார்க்கலாம். ஏன்னா வச்சுக்கோங்களேன் இது பண்ண முடியாது. இங்கேயும் ஒரு ட்ராவ் கொடுத்துருக்கானுங்க. எதுக்கு கொடுத்துருக்கானுங்கன்னே தெரில. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இல்லை எங்கடா ஆகாவளித்தனம். டுபாக்கு ஒரு ட்ராவு எதுவுமே இல்லை. சரி இதையாவது ஓப்பன் பண்ணலாம். இத்து போனது சாவி வேணுமாம்மா. சரி வெளியே தான் போகணும். வேறு வழியே இல்லை. வெளியே போயிட்டோம். இதெல்லாம் திறந்து பார்க்க வேண்டியதான். ஏதாவது இருக்கா? ஹெலிகாப்டர் கீயா? டேய் கிராணி ஹவுஸில் ஹெலிகாப்டரா? கிளவன் பணக்காரனாக இருப்பானோ ஹெலிகாப்டர்லாம் வச்சுருக்காங்க. இது என்ன இவனுங்க மூஞ்சை பார்த்து நான் என்னடா பண்ண போகிறேன்? எனக்குலாம் 10 ரூபா சொத்தாடா கிடைக்குது. ஐயோ இவனுங்க டார்ச்சல் தாங்க முடியல. ஓப்பன் ஆகுமா? ஓப்பன் ஆகலை. ஒருவேளை அந்த ஹெலிகாப்டர் கீங்கிறது டோர் கீயாக இருக்குமோ? அது இல்லையே. பட் என்ன பண்ணலான்னா சும்மா எடுத்துகிட்டு போய் போட்டு பார்ப்போம். அது எப்படி இருந்தாலும் ஒர்க் ஆகாது. பட் போட்டு பார்த்தா இதாகாது இருக்கும். ஏன்னா கிராணி வர சவுண்டு கேட்டுச்சு. ஐயோ அடிச்சிட்டான். சவுண்டு தானே கேட்டுச்சுன்னே. அதுக்குள்ளே ஏன் கிளவி வர? சரி இன்றைக்கி லாஸ்ட் டே அண்டு 5வது நாள். இன்றைக்கி கிராணி கேமை நம்ம இறுதியாக அவுட்டாக போகிறோம். சரி இப்போ கிழவியும் வருவாங்களா? எங்கே வருவாங்க? ரைட் ஆர் லெஃப்ட் ஆர் ஸ்ட்ரைட்? எவ்வளையும் காணோம். சரி நம்மளும் இந்த சரி போயிடலாம். ஃபோட்டோவை மட்டும் எடுங்கடா. வந்துட்டான் பாருங்கள் கிழவன். ஓடி போக வேண்டியதான். வேறு வழியே இல்லை. கிராணி கீனி கிடைப்பாளா? கிராணியை காணோம். சரி பாத்ரூமில் ஓடி போய் ஒழிஞ்சிக்க வேண்டியதான். ஐயோ கிளவி வந்துட்டாங்க. சாவடிச்சு முடிஞ்சு. எப்படியும் இந்த கேமை கம்ப்ளீட் பண்ணி அடிச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம ஐயோ நான் அப்பயிலே நினச்ச மாதிரியே இந்த கூட்டுக்குள்ளே போட்டு சாவடிக்கிறானே. டே பொறுமையா வலிக்குண்டா. டே என்னடா அவகிட்டே பேசிகிட்டு இருக்க? உனங்களாம் சாவடிக்கப்படுறா. நம்மளை சாவடிச்சிட்டானுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் கமெண்ட் பண்ணிடுங்க. பாய்.